சாம்சங் போராட்டத்தில் என்ன வெற்றி அடைஞ்சது? ஏதாவது வெற்றி அடைஞ்சார்களா? சாம்சங் போராட்டத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். உடனடியா அது பண்ணாங்க. 2 நாள் பொறுத்து கே பாலகிருஷ்ணன் ஒரு அறிக்கை விடுறாரு. கே பாலகிருஷ்ணன் திருமா எல்லாம் போய் முதல்வரை பார்த்து நன்றி சொல்றாங்க. அப்ப இருக்கா? அதற்கு பிறகு கே பாலகிருஷ்ணன் மாநாட்டில் பேசுறாரு. எதுக்கியா சங்கமே அமைக்கல, அரசு நமக்கு எதிராக இருக்குது, காவல்துறை எதிராக இருக்குது, பந்தலை பிரிச்சு போடுறாங்க, அடிக்கிறாங்க, அடக்குமுறை பண்றாங்க, நிர்வாகத்துக்கு ஆதரவா இருக்காரு அமைச்சர். ஆனால் நீங்க எல்லாம் போய் முதல்வருக்கு நன்றி சொல்றீங்களா எப்படின்னு மாநாட்டுல கேள்வி வருது. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு கரெக்டான இது வரும். அப்ப கே பாலகிருஷ்ணன் சொல்றாரு, நான் ஒன்றும் போல, திருமாவளவங்களாம் கூப்பிட்டாங்க, சரின்ட்டு வேற வழி இல்லாம போனேன் அப்படின்றாரு. இன்னை வரைக்கும் சாம்சங் பிரச்சனையில எந்த இதுவும் தொழிலாளருக்கு ஆதரவாக இல்லாட்டி இப்ப சொல்றீங்களே திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ இவர்களுக்கு ஆதரவா அரசு எதுவும் பண்ணல, சாம்சங் நிர்வாகத்துக்காக தான் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் அவங்க எப்படி மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சா. இன்னொன்னு நான் சொன்னல, அந்த சடங்கு பூர்வமான போராட்டம், அதுக்கப்புறம் இவங்களால பெருசா கொண்டு போக முடியல, அதுதான் இவங்க ஏறி மேயறது. இன்னொன்னு சொல்றேன், வேங்கை வயல் என்ன மாற்றம் வந்துச்சு சொல்லுங்க இது வரைக்கும்? ஏன்னா இந்த அரசுக்கு தெரியும் சில விஷயங்கள்ல நீங்க போறதுனால கூட இருக்கிற தோழமை கட்சிகளும் பெருசா போராட்டம் பண்ணல.